Hi friends, welcome to Indian Recipes in Tamil channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது சட்டுன்னு 2 மினிட்ஸ் செய்யற மாதிரி பார்க்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் கூட இந்த ரெசிபி கிட்ட வந்து தோத்துரும். அந்த மாதிரி நம்ம ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சிட்டேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த உளுந்து மாவு அரைக்கிற மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு அரைக்கிற மாதிரி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம உளுந்த மாவு வந்து இருக்க மாதிரி உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தனி அரிசி மாவு தான். ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து பேஸ்ட்டாக இருக்குல்ல, அதுலேயே தண்ணி இருக்குது. இதை அப்படியே நீங்கள் வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி பற்றலைன்னா நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி பிசைகிறேன். இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இதான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு முறுக்குழல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி டைப்பில் இருக்கிறது வந்து நீங்கள் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். மாதிரி நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் எடுத்து இதில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கம் உள்ளே அப்ளை பண்ணிட்டுக்கோங்க. ஃபுல்லாக நான் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து ஒரு மாதிரி ஒரு இந்த பால் மாதிரி இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் இடம் இருக்கிறனால நான் ஒரு சின்னதாக ஒன்று சேர்த்துட்டேன். இப்போ நாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஃபில் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து இதை நம்ம அப்படியே ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைட் ப்ரௌனிஷ் வர மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து 1 கிலோ நமக்கு எவ்வளோ 400 rupees சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 to 50 rupees இருந்தாலே போதும். நீங்கள் 1 கிலோக்கு மேலேயே வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் டேஸ்ட்டில் நம்ம இப்போ ஒன்றுன்னா இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் அதிகமாக உறிஞ்சாது.
பாருங்க, அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொரித்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிப்ஸை வந்து பொரித்து எடுத்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலா வந்து தூவிக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து மசாலா சேர்ப்போம். ஆனால் இதோட ட்விஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து மேலே இது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நான் சொன்னபடி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இங்கே உருளைக்கிழங்கோட சுவை, சிப்ஸோட சுவை வந்து மாறாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 kg 400 500 சொல்லுவாங்க. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 to 60 rupees 40 rupees இருந்தாலே போதும். நீங்கள் 1 கிலோக்கு மேலேயே இந்த சிப்ஸு பண்ணிடலாம். இது வந்து வேறு லெவல் சுவையில் இருக்கும். பாருங்கள் சிப்ஸ் இப்போ எப்படி வந்திருக்குன்னு. எப்படி பார்த்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். பாய் பாய்.